எல்லாருக்கும் வணக்கம். ஒமானில் படிக்கிற என்னோட பிள்ளைங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் போட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்க கூட சேர்ந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு எல்லோரும் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ப்ரோக்ராம் கரெக்டாக 10:30 போல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக காலையில் 8 o'clock ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் அவங்க கூட கிளம்பி 8 o'clock ஸ்கூல் போயிட்டோம். நாங்கள் வரும்போதே கார் பார்க்கிங் ஃபுல்லாக பயங்கர ஃபுல்லாக இருந்தது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா KG1 KG2க்குலாம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனனால ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியல. அதனால வெளியில தான் சும்மா சாண்ட்விச் மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸ்கூலுக்குள்ளேயே கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பியூர் வெஜ் தான். பட் ஆனால் நாங்கள் அங்கே போகலன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அதனால வெளியிலே வாங்கிடலான்னு. அப்புறம் எனக்கு இன்னுமே டைம் இருந்தது. ஏன்னா 10:30 தானே ப்ரோக்ராம் சொன்னாங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெஸ்டோ ஹைபர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு போயிட்டோம். நான் ஆக்சுவலி என்ன நினச்சேன்னா ஸ்கூல் கொயர் அப்படிங்கிறனால வெல்கம் சாங் தான் ஏதாவது பாடுவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஆக்சுவலி வேறு ஒன்று அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளோட பேர பிள்ளைங்க வாங்குற அவார்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. 10th நல்ல மார்க் வாங்கின குழந்தைங்க, அப்புறம் 12th நல்ல மார்க் வாங்கின குழந்தைங்க, ஸ்கூல் டாப்பர், கிளாஸ் டாப்பர், அப்படி இப்படின்னு அவார்டு போய்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவார்டு வாங்கும்போது கூட அவங்களோட பேரண்ட்ஸுமே ஸ்டேஜுக்கு போனாங்க. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒமானில் நிறைய இந்தியன் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ என் பிள்ளைங்க படிக்கிற இந்தியன் ஸ்கூலோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்காரர் தான். ஸோ அவருமே ஸ்பீச் கொடுத்தாரு. அப்புறம் ஸ்கூலில் இருக்கிற கிளப் ஆக்டிவிட்டிஸ் பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஃபைனலாக எல்லா ஸ்பீச், அவார்ட் செரமனி எல்லாம் முடிஞ்சிட்டு கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு டான்ஸ் இருந்தது. அப்புறம் சாங்ஸ்லாம் கூட பண்ணாங்க. ஸோ இதில் தான் என் பிள்ளைங்க இருக்காங்க. க்ரீன் கலரில் லோராவும் ரெட் கலரில் ரியாவும் இருக்கா. காஸ்மிக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ப்ரோக்ராம் நடந்தது. இன்னுமே நிறைய டான்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் என்னால் தான் ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியல. சிலருக்கு வீட்டில் இட்லி மாவு இல்லைனா எப்படி வேலை ஓடாதோ அதே மாதிரி எனக்கு பிரெட் பாக்கெட் இல்லைன்னா சுத்தமாக வேலையே ஓடாது. அதனால் அவங்க ஸ்கூல்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியில் சூப்பராக பிரெட்டெல்லாம் இருக்குமா. அதனால் இந்த வீக்குக்கு தேவையான எல்லா பிரெட்டையும் அங்கேயே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, பாய்.